பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான சுவையில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு எப்படி அட்ராக்ட் பண்ணி சில குழந்தைங்கள் தானிய வகைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமாக இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்காக ஹெல்த்தி ரெசிபியாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட சாப்பிட்ற மாதிரி நம்ம டேஸ்டியாக மாற்றிடலாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ இது ஒயிட் சென்னா வச்சு வெள்ளை கொண்டக்கடலை மூக்கடலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சென்னா வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம். அது வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பாருங்க, இதில் ஒரு கப் அளவுக்கு இந்த கப் அளவுக்கு சென்னா எடுத்து ஓவர் நைட் எடுத்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இப்போ இதை ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ப்ரெஷர் குக்கரில். நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினா தான் நல்லா இது டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ இதை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரை எடுத்து நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. இது எவ்வளோ முழுகுதோ அந்த அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். அதுலேயே இது நல்லா குக் ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க சால்ட்டு. ஸோ இப்போ நான் விட்டுருக்க அளவுக்கு தண்ணி போதும் இதுக்கு. இப்போ 3லேருந்து 4 விசில் விட்டுக்கோங்க. நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஹவர்ஸ் கிட்ட நான் ஊற வச்சுருக்கேன். அதனால் 3லேருந்து 4 விசில் விட்டுருக்கேன். நம்ம ஊற வைக்கிற டைம் கம்மியாகிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு சில டைம் பருப்புங்க கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் அதுக்கேற்ற மாதிரி பருப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு விசில் எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கோங்க. நம்ம 3 விசில் போட்டு எடுத்தாச்சு. நம்ம டெம்பரேச்சர் கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி மெசர் அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ இந்த தண்ணியை நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா. இதை ஒரு பவுல் எடுத்து வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்க சென்னாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோட் ஆகிற மாதிரி பாருங்கள். கையை விட்டு பண்ணிங்கன்னா இன்கேஸ் நல்லா குழஞ்சிருக்கும் சென்னா. அந்த ஸ்டேஜ் சென்னா உடையாத மாதிரி நல்லா இது மாதிரி பால் பாலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கோட்டிங் ஆகிருக்கணும். இதில் இருக்க தண்ணியே நல்லா ஒட்டிக்கும். அப்படி ஒட்டலைன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக போயிடுச்சாலும் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இது டபுள் கோட்டிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் ஒரு பவுலில் பண்ணிட்டோமா, செகண்ட் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ ஏன்னா இதில் மாவு இருக்கிறதுனால இப்போ நீங்கள் தண்ணி இதில் விட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு மாதிரி ஸ்மாஷ் ஆகிடும். அதனால் இப்போ இன்னொரு பவுலில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு எடுத்து சும்மா அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு வாட்டி இது ஷேக் பண்ணி விடுங்க. அந்த தண்ணி எல்லா மாவோடையும் படட்டும். இப்போ அனதர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு தான் இதில் ஆட் பண்ணணும். அதெல்லாம் நல்லா பைண்டிங் ஏஜென்ட்டாக இதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. அப்போ அந்த மாவு நல்லா கோட்டிங் ஆகும். மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது எல்லாமே நல்லா கோட்டிங் ஆகும். ஸோ இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் நம்ம. இதை இந்த கோட்டிங் நல்லா செட் ஆகிற வரைக்கும் 10 நிமிஷம் வெளியவே வச்சா போதும், ரூம் டெம்பரேச்சர்லேயே. அப்போ இது நல்லா இந்த டபுள் கோட்டிங் பண்ணும்போது தான் நம்மளோட சென்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பொரிக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை பொரித்து எடுத்துடலாம். அது
ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு கரண்டி எதுவுமே போடாதீங்க, அதுவே கொஞ்சம் பொரிஞ்சு மேலே வரும். அந்த டைமில் வந்து நம்ம இதை எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துடலாம். இதை மிச்சம் இருக்கிறது இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம எல்லாத்தையும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஏதாவது இருந்ததுன்னா. நம்ம பொரிச்ச சன்னா ரெடியாக இருக்குது. மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் இந்த சன்னா. இப்போ இதை நம்ம வதக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வதக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 10லேருந்து 15 பூண்டு தேவைப்படும். இது மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து இது மாதிரி பொடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கேப்சிகம் வந்து இது மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதான் இதுக்கு தேவையான பொருள். வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு கூடவே வதங்கும் போதே நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதில் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்சிகம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு கேப்சிகம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து plain ரெட் சில்லி பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு. காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டியும் வந்து நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அரை டீஸ்பூன் பிளாக் சால்ட்டு, அரை டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இது நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வாசனை வருது. நம்ம இதை ஆட் பண்ணது எல்லாமே நல்லா இது இன்னும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது காஷ்மீர் சில்லி சாஸ் போட்டது நல்லா கலர் கொடுக்குது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இன்னொரு ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா பச்சை ஸ்மெல் நல்லா போகணும். நம்ம போட்டது நல்லா வதக்கியாச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வருது எனக்கு இங்கே. இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு கலக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து டென்சிட்டி கிடைக்கும். இது தின்னாக வேணாலும் நம்ம தின்னாக எடுத்துக்கலாம். திக்காக வேணும் நம்ம இந்த கிரேவினா கிரேவியும் திக்காக எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்ல கலரும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இது நல்ல ஒரு கிளாஸி டெக்ஸ்சர் கொடுக்கும். இது நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க கிறிஸ்பி சன்னாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ட்ரையாக வேணாலும் ட்ரையாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் கிரேவி டைப்பில் வேணாலும் கிரேவி டைப்பில் எடுத்துக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்குன்றதுனால நான் கொஞ்சம் ட்ரையாகவே எடுத்துக்கிறேன். அப்போ தான் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான சுவையில் நல்லா சிம்பிளாக ஈஸியாகவும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இது குழந்தைங்களுக்கு ஒரு புதுசாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் ஆர்வமாக நம்ம செய்கிறத விரும்பி சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து வீட்லேயே நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யும் போது குழந்தைங்க வந்து வெளியே போய் சாப்பிடணுன்றதையும் வந்து விரும்பப்பட மாட்டாங்க. நமக்கு வீட்டிலே செய்யும் போது செலவும் மிச்சமாகும். நமக்கு குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவு நம்ம கையால் கொடுத்த மாதிரியும் இருக்கும். வித்தியாசமாக செய்யும் போது நமக்கு நல்ல பாராட்டும் கிடைக்கும். எல்லா வகையிலுமே நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம இப்போ வந்து கொத்தமல்லி தூவி இதை இறக்கிடலாம். நல்லா வித்தியாசமான சுவையோடு இருக்கக்கூடிய கிறிஸ்பி சன்னா ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கிறிஸ்பி சன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். எல்லாருக்குமே நல்லா பிடிச்சும் இருக்கும். நல்ல பாராட்டும் வாங்கலாம். நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.